தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். இன்றைக்கு எத்தனை பேர் மனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது? வனிதா, தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 17ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் சென்ற வாரம், அதாவது திங்கட்கிழமை அன்று 26ஆம் தேதி தொடங்கி இன்று இறுதி நாள் 3ஆம் தேதி இறுதி நாள் உள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரை உள்ளாட்சி, அதாவது கிராம உள்ளாட்சிகள் தொடங்கி மாநகராட்சி வரை பார்த்தோம் என்றால் 2,52,352, அதாவது 2.52 லட்சம் வேட்புமனு தாக்கல் இதுவரை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல முக்கிய கட்சிகள், குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இன்னும் வட மாவட்டங்களிலும் அதே போல கிழக்கு மாவட்டங்களிலும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் திமுக சார்பாகவும் இன்று செய்யப்படுகிறது. அதே போல தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளது. இதனால் இன்று அதிகபட்சமான வேட்புமனுக்கள் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் இன்று ஒரு நாள் மற்றும் இறுதி நாளான இன்று பெறப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் இன்று வேட்புமனு பெறப்பட்டு நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. பரிசீலனை நடைபெற்று 6ஆம் தேதி வேட்புமனுக்களுக்கு மீண்டும் பெற விரும்புவோர், அதாவது போட்டியிட விரும்பாதோர் மீண்டும் வேட்புமனுக்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம். இந்நிலையில் 6ஆம் தேதி மாலை அல்லது 7ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். வனிதா, சஞ்சீவி, திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் சிலர் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர முக்கிய கட்சிகளின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார்களா? வனிதா, அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சென்ற திங்கட்கிழமை மாநகராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு தான் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இந்நிலையில் தொடர்ந்து அதிமுகவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்துவிட்டனர். இந்நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சென்ற வாரம், அதாவது கூட்டணி என்ற காரணத்தால் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை, அதாவது சென்னை அதே போல கிழக்கு மாவட்டங்களை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக சார்பாக இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். அதே போல காங்கிரஸை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை தான் இறுதியாக வேட்புமனு தாக்கல் முடிந்தது. அதாவது அங்கு வேட்புமனு தாக்கல் முடிந்தது. இந்நிலையில் பரிசீலனைகள் முடிந்து உள்கட்சியில் முடிந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு காங்கிரஸ் சார்பாக இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதே போல தேசிய கட்சியான பாஜக சார்பாகவும் போட்டியிடக்கூடிய இடங்களில் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். வனிதா, அதனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பிரதான கட்சிகளான தேசிய கட்சிகள், குறிப்பாக பாஜக மற்றும் காங்கிரஸ் அதே போல திமுகவை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதனால் ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸிலும், மண்டல அலுவலகத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கவுண்டர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக ஒரு கவுண்டர் அல்லது 2 கவுண்டர் தான் இருக்கும். ஆனால் இன்று இறுதி நாள் என்பதால், அதே போல முக்கிய கட்சிகள் வேட்புமனு தாக்கல் இன்னும் செய்யாததால் இறுதி நாளன்று 3லிருந்து 4 கவுண்டர்கள் அதிகமாக வைக்கப்பட்டுள்ளது. வனிதா, நிச்சயமாக சஞ்சீவி, தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இது குறித்த உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.